வணக்கம். நிருதி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நாம் சினிமா பற்றி பேசப் போவதில்லை, பொதுவான விஷயத்தை பற்றி பேசுவோம். இதை நீங்கள் பொறுமையுடன் அன்பு கூர்ந்து பார்க்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். நான் பொதுவாக அரசியலை பற்றியும் ரிலீஜியன் பற்றியும் பேசுவதில்லை. ஏனென்றால் அது நம்ம மக்கள் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக சொல்லிட்டாலோ இல்லை ஏதோ ஒன்று என் கருத்தை சொன்னால் கூட அவங்க அதை கொஞ்சம் அஃபெண்டிங்காக எடுத்துக்கிறாங்க. அதுவும் முக்கியமாக என்னோட நண்பர்கள். அதனால் நான் அதை பற்றி பேசுவதில்லை. இருந்தாலும் இந்த முறை ஒரே ஒரு பதிவு மட்டும் போடலாம் என்று நினைத்து இதை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். ஸோ முழுவதுமாக பாருங்கள், பார்த்துவிட்டு உங்களுடைய ஒப்பீனியன் நீங்கள் சொல்லலாம். இப்பொழுது பாராளுமன்ற தேர்தல் நமக்கு வந்துவிட்டது. இன்னும் சில நாட்கள் தான் இருக்கின்றன நம்ம ஓட்டு போடுவதற்கு. இப்போது இந்தியாவுடைய பாராளுமன்றத்திலிருந்து எப்போதுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகின்றது. ஏன்னா இந்தியா உலகத்தில் ஒரு பெரிய ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஈவன்தோ சைனா சொன்னாலும் ரஷ்யா சொன்னாலும் இந்தியா மக்கள் தொகையில் அதிகம். அதே சமயத்தில் நிலப்பரப்பில் பார்த்திங்கன்னா நம்ம அவங்களோட குறைவு தான். இப்போ நிலப்பரப்புன்னு சொல்லும் பொழுது இந்தியா ஒரு சப்கான்டினென்ட் என்று சொல்கின்றார்கள். இந்தியா ஒரு துணைக்கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கான்டினென்ட்னா என்ன என்றது நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. கான்டினென்ட் என்பது ஜியாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது ஒரு லேண்டு இல்லைங்களா. அந்த லேண்டுடைய மாஸ் அது ஒரு ஆக்சுவலாக பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகோ உலகம் முழுவதுமே அந்த லேண்டு ஒன்றாக தான் இருந்து சொல்கிறாங்க. பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் போக 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 அது கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து விலகி சென்று தனித்தனியாக இப்பொழுது இருக்கின்றது. சில இடங்களில் ஒன்றாக அப்படியே தனியாக இருக்கின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்ரிக்கா. சில இடங்களில் ஒரு மாதிரி ஒட்டி இருக்கின்றது. ஏஷியான்னு யூரோப் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கின்றது. ஸோ இது ஜியாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தா இப்படி ஒரு இணைப்பு இருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் கான்டினென்ட்டை நம்ம பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. ஏனென்றால் பல்வேறு அரசர்கள் நிறைய சண்டை போட்டு அந்த நாட்டை பிடிச்சி இந்த நாட்டை பிடிச்சி இழந்து அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளேயே சிவில் வார்ஸ்லாம் சுதந்திரம் அப்படிலாம் பெற்று அதனால் இப்போ இருக்கிற நம்ம மேப்ஸில் பார்க்கும்பொழுது ஒரு கான்டினென்ட்டில் நம்ம கீழே வெறும்னே லேண்ட் மாஸ் மட்டும் இல்லாமல் அந்த பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு நிறைய கண்ட்ரிஸ் அமைந்திருக்கின்றன. இப்போது நாம் யூரோப் எடுத்துக்கொள்வோம் ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ அதில் ஃப்ரான்ஸ் பார்த்தோம் என்றால் அங்கே ஃப்ரெஞ்சு மொழி பேசுகின்றனர். அவங்களுடைய உணவு கலாச்சாரம் என்பது அவங்களுக்கே உரித்தான யூனிக்காக இருக்கும். அதற்கு ஃப்ரான்ஸை ஒட்டியே நமக்கு இட்லி இருக்கின்றது, இந்த பக்கம் ஸ்பெயின் இருக்கின்றது, மேலே பார்த்திங்கன்னா ஜெர்மனி இருக்கின்றது, யூகே கொஞ்சம் தள்ளி போனால் யூகே இருக்கின்றது. ஸோ இவங்கெல்லாம் இருந்தால் கூட இவங்க ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனி மொழி பேசுகின்றனர். இவங்க ஒவ்வொருத்தருடைய உடை, பாரம்பரிய உடை, கலாச்சாரம், ஈவன் உணவு முறை இல்லைங்களா, இது போன்ற பல விஷயங்களில் அவர்கள் யூனிக்காகத்தான் இருக்கின்றனர். ரொம்ப ஏதோ சொல்ல போனோம்னா லிட்ரேச்சர் அதுவும் தனித்தனியாக இருக்கின்றது. எனக்கு ஃப்ரெஞ்சு இலக்கியத்தில் பிடித்தவர் பால்சாக் என்பவர். ஸோ அவங்களுடைய அந்த லிட்ரேச்சர் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அவங்களுடைய தாட்ஸ் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இப்படி பல்வேறு விஷயங்கள் வேறுபாடுகள் இருந்தாலும் எல்லாம் யூனிக்காக இருந்தாலும் அவையெல்லாம் சேர்ந்து ஒன்றாக ஒரு கான்டினென்ட்டாக இருக்கின்றன. இப்பொழுது இந்தியாவை ஒரு சப்கான்டினென்ட் என்று சொல்கின்றனர். அதாவது ஒரு துணைக்கண்டம் என்று சொல்கின்றனர். ஆக்சுவலாக இந்தியன் சப்கான்டினென்ட்டில் இந்தியா மட்டுமல்ல, இந்தியா, பாகிஸ்தான், அப்புறம் பங்களாதேஷ், அப்புறம் அப்படி வர கொஞ்சம் சில கண்ட்ரிஸ்லாம் சேர்ந்து தான் சொல்லுவோம். பட் பொதுவாக இந்தியன் சப்கான்டினென்ட் சொல்லும் பொழுது இந்தியாவை தான் நாம் குறிப்பிடுகின்றோம். ஏனென்றால் அதுதான் பெரிய நாடு மக்கள் தொகையில். ஸோ இப்போது இங்கே பார்த்திங்கன்னா இப்போ நான் இருக்கிற இடத்துல இப்போ நான் தமிழ் மொழி பேசுகின்றேன். இங்கே ஒரு 100 கிலோமீட்டர் போனோன்னு பார்த்திங்கன்னா அங்கே வேறு மொழி, தெலுங்கு மொழி பேசுவாங்க. இங்கே நான் சாப்பிட்ற சாப்பாடு வேறு. அங்கே போனால் அங்கே உணவு இன்னும் ஸ்பைசி, காரம் அதிகமாக இருக்கும். அதே போல் உடைகள் வித்தியாசம் இருக்கின்றது, கலாச்சார முறைகள் வித்தியாசம் இருக்கின்றது. ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அது பார்த்திங்கன்னா இங்கே பரதநாட்டியம்னா அங்கே வேறு டான்ஸ். அந்த மாதிரி எங்களுக்குள்ள நிறைய வேறுபாடு இருக்கின்றது. ஸோ தனித்தனி மாநிலமாக நாங்கள் பிரிந்திருக்கின்றோம். இப்பொழுது அதே போல் தான் லிட்ரேச்சர் நான் சொல்லுவேன். தமிழ் லிட்ரேச்சர் என்பது வேறு, தெலுங்கு இலக்கிய படைப்புகள் என்பது வேறு. அந்த தாட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே போல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கேரளா, கர்நாடகா, இதெல்லாம் சவுத் இந்தியான்னு சொல்கிறோம் நம்ம. அதுக்கப்புறம் அப்படி மேலே போனால் மகாராஷ்டிரா, குஜராத், பஞ்சாப், ஹரியானா அப்படி போகுது. இந்த பக்கம் போனால் நமக்கு ஒரிசா, பீகார், சத்தீஸ்கர், நடுவில் மத்திய பிரதேஷ், இந்த மாதிரி எல்லா மாநிலங்கள் ஒன்று நாங்கள் இருந்தாலும் ஒவ்வொருவரும் அவர்களுக்குரிய மொழிகளை பேசுகின்றனர். அவர்களுக்குரிய தனித்துவமான ஒரு கலாச்சாரம், ஒரு பண்பாடு அவர் வைத்திருக்கின்றனர். அதே போல் உணவு, உடை, பழக்க வழக்கங்கள் மாறுபடுகின்றனர். யூனிக்காக இருக்கின்றோம், அதுதான் நான் சொல்ல வருவது. இருந்தாலும் நாம் எல்லாம் ஒன்றாக இணைந்து தான் இந்தியாவில் இருக்கின்றோம். அது நம்ம நார்த் ஈஸ்ட்டில் போனோம்னா பழங்குடி மக்கள் அதிகமாக இருப்பதனால் அங்கே பலவிதமான மொழிகள், அதாவது ஒரே மொழி தான், ஆனால் ஒரு குடிக்கிட்ட போகும்போது வேறு ஒரு மாதிரி பேசுவாங்க. ஸோ அங்கே பல மொழிகள் இருக்கின்றன என்று சொல்கின்றனர். ஸோ இது போன்ற பல்வேறு வேறுபாடுகள் இருந்தாலும் நாம் ஒன்றிணைந்து இருக்கின்றோம். இதுதான் நம்ம எப்போவுமே படிப்போம் இல்லை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்பது. ஸோ வேற்றுமையில் ஒற்றுமை என்பது தான் இந்தியாவிற்கான ஒரு சிறந்த உதாரணம். இந்திய மக்களை ஒற்றுமையை குறிக்கும் வகையில் 1920s பாரதியார் எழுதியிருக்கின்றார்.
30 கோடி முகமுடையாள் உயிர் மொயம்புற ஒன்றுடையாள் இவள் செப்பு மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள். அதாவது செப்பு மொழி 18 மொழிகள் நாங்கள் பேசினாலும் எங்களுடைய சிந்தனை தாட் என்பது ஒன்றுதான். எங்கள் நாட்டு மக்களை முன்னேற்றுவதில் தான் எங்கள் சிந்தனை இருக்கும் என்று பாரதியார் சொன்னது போல நமது சிந்தனை இந்த உலக மக்களுடைய நலனுக்காகவும் உலகம் முழுவதும் பயன்பெறுவதற்காக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஒரு ஆசை. இப்போது எனக்கு ஒரு கனவுங்க, ஒரு ஆசை. அது கண்டிப்பாக தலைமுறை நிறைவேறாது. ஏன்னா அதுக்கு பல நூறு ஆண்டுகள் ஆகலாம், ஒருவேளை நிறைவேற கூட போகலாம். என்னவென்றால் மனித குலம் பார்த்திங்கன்னா கடைசியில் ஒன்று எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கணும் இல்லைங்களா? இல்லைன்னா ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு மொத்தமாக மனித குலத்தை அழித்து விட வேண்டும். இப்படி தான் முடியும், வேறு வழி இல்லை. இப்போது நம்ம போய் யூரோப்பில் போய் சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளாம் ஒற்றுமையாக இருக்க முடியாதா? அவங்க வேலையை பார்த்துப்போம் இல்லைங்களா? முடிஞ்சால் நம்ம மற்றவங்க அடுத்தது ஹெல்ப் பண்ணுவோம். ஆனால் நம்ம மற்ற சண்டை சச்சரவு இல்லாமல் நம்மளுடைய சொந்த வேலையை பார்த்துக்கொண்டு நம்மளோட மக்களை காத்துக்கொண்டு இருப்போம். அது தமிழ் பாடல் ஒன்று வரும், நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஒம்பு மீன். நல்லது செய்யலாம் பரவாயில்ல, கெடுதல் செய்யாமல் இருங்க என்று. அதுக்கு முக்கியமான காரணமாக இருப்பது இந்த பேராசைங்க. பேராசை அண்ட் அந்த பவர், இந்த 2 விஷயங்கள் மட்டும் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க மனுஷன் மனத்துலேருந்து. அப்போ இது போன்ற ஒரு சமத்துவமான ஒரு ஒற்றுமை அந்த உணர்வு வந்துவிடும். மற்ற விஷயங்கள்லாம் விட்டுருங்க, ஏழை பணக்காரன் அதெல்லாம் நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஆனால் எல்லோரும் தனித்தனி அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. எப்படி ஏழைகளை முன்னேற்றுவது, எப்படி எல்லாருக்கும் உணவு கொடுப்பது அப்படின்னு ஒரு கண்ட்ரியும் அந்த கவலையில் இருக்கும்போது, மற்றபடி இல்லாமல் அடுத்தவங்களோட சண்டை போடுறது இல்லைங்களா, அது போன்ற விஷயங்கள்லாம் வேண்டாம். ஏன்னா எந்த சமயத்தில் நம்ம எடுத்தாலும், ஏன் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இஸ்ரேல் அண்ட் ஹமாஸ் பாலஸ்தீன் அங்கே ஒரு பெரிய சண்டை நடந்துகிட்ருக்குது. இந்த பக்கம் ரஷ்யாவுக்கு பெரிய சண்டை நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த குழந்தைகள்லாம் கொல்லப்படுகின்றன. அதனால் இது எப்போவுமே இப்படியே தான் இருக்கின்றது. எனக்கு பார்க்கும்போது வெறுப்பாக இருக்கின்றது. ஏன் இதெல்லாம் நடக்கணும்? ஏன் எல்லாம் அவங்களுடைய நாட்டை முன்னேற்றுவதிலும், அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உணவு கொடுப்பதிலும், உடை கொடுப்பதிலும், கல்வி கொடுப்பதிலும், நல்ல ஒரு சுகாதார வசதி கொடுப்பதிலும் அப்படியே ஒரு நாடு இருக்கலாமே. தேவைப்பட்டால் அல்லது முடிந்தால் அடுத்த நாட்டுக்கு உதவி செய்யலாம். ஏன் இப்படி இருக்க முடியாதா? இது ஒரு மிகப்பெரிய கனவுங்க. இது நடக்குமான்றது உண்மையிலே எனக்கு தெரியாது. ஏனென்றால் இதற்கு பல நூற்றாண்டுகள், பல வருஷங்கள் ஆகலாம், பல தலைமுறைகள் ஆகலாம் இல்லைங்களா? ஸோ என்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, என்ன சொல்லுவார் அவர், அது எப்படிப்பா முடியும்? நாங்கள்லாம் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறோம். இப்போ நான் ஃப்ரான்ஸு, நான் ஃப்ரெஞ்சு வேறு, எனக்கும் அவனுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்குது பாரு. அவன் பக்கத்து நாடு தான், ஆனால் நான் பேசுகிற மொழி வேறு, அவன் பேசுகிற மொழி வேறு. நான் எவ்வளோ யூனிக்காக இருக்கேன், அவன் வேறு மாதிரி இருக்கான் இல்லையா? நான் 2 பேரும் எப்படி ஒத்து போக முடியும் என்று ஒருவர் கேள்வி கேட்கலாம். அதற்கான பதில் இன்றைக்கே இந்த உலகத்தில் உள்ளது, வேறு எங்கேயும் இல்லைங்க. இது நம்ம நாட்டில் இருக்குது. இந்த இந்தியாவில் பலவிதமான மக்கள், பலவிதமான வேறுபாடு உள்ள மக்கள் ஒன்றிணைந்து வாழ்கின்றோம். இது உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டு. உலகம் ஏதோ ஒரு சமயத்தில், ஏதோ ஒரு காலத்தில் ஒன்றாக இணைந்து வாழ முடியும் என்ற ஒரு நம்பிக்கை கொடுப்பதற்கு இந்தியாவை பார்ப்பா, எவ்வளோ மொழி பேசுகிறாங்க, எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, ஆனால் எல்லோரும் ஒன்றாக இல்லையா? ஏதோ ஒரு யூபியில் ஒரு பிரச்சனை கூட இங்கே தமிழ்நாட்டில் ஒரு மனது வேதனைப்படவில்லையா? ஓகே, இங்கே வங்காளத்தில் ஏதோ ஒரு இஷ்யூ ஒருத்தருக்கு அப்படின்னு நாங்கள் கேரளாவில் ஒருத்தர் பேசலையா? அது போன்று நமக்குள்ளே ஒரு இணைப்பு இருக்குல்ல, இந்த இந்தியன் அப்படின்ற ஒரு இணைப்பு இருக்குது பார்த்தீங்களா? அது வெறும் அந்த பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலையோ இல்லை ரிலீஜியஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வராதுங்க, அது தானாகவே வரும். அது அமைந்து அதுதான் நான் சொல்கிறேன். ஏன்னா இது மனிதர்கள் எல்லாமே வரலாமே, யாதும் முறை யாவரும் கேள்வி என்று சொன்ன தமிழ்நாடு தானே இது. ஸோ இப்படிப்பட்ட ஒற்றுமை கொண்டுள்ள இந்தியா உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டு. நம்ம எவ்வளோ பெருமைப்படணும்னு யோசிச்சு பாருங்களேன். உலகம் என்றாவது ஒரு நாள் ஒற்றுமையாக கூடும் என்றால் அதற்கான கைடிங் ஸ்டார், வழிகாட்டி இந்தியா என்பதில்தான் எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆதலால் நீங்கள் இப்போது ஓட்டு போடும்போது உங்களுடைய ஒரு விரல் அதில் வைக்கப்பட்ட அந்த கருப்பு மை இருக்கு இல்லைங்களா, அது இந்தியாவிற்கு மட்டுமல்ல, உங்கள் கான்ஸ்டியூவன்சி, உங்களுடைய தொகுதிக்கு மட்டுமல்ல, இது ஒரு நாள் என்றோ ஒரு நாள் இந்த உலகத்துக்கே வழிகாட்டப் போகின்றது என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு ஓட்டளியுங்கள். நிச்சயமாக உங்களுடைய ஓட்டு நல்ல யோசித்து பார்த்து வாக்களியுங்கள். இதுவே என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள்கள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து உங்களுடைய உறவினர்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஃபார்வர்ட் செய்யுங்கள். இதை பற்றி கருத்து சொல்ல வேண்டும் என்றால் தயவுசெய்து கமெண்ட்ஸில் எழுதுங்க. நிறுத்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சினிமா விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை என்றென்றும் நன்றியுடன் வணக்கம்.